22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்களில் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு என்று அந்த வார்த்தையை நீங்க கோடு போட்டு வச்சுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். இதை குறித்ததான ஒரு செய்தியை தான் நாம் தொடர்ந்து கேட்க போறோம். செய்திக்கு முன்பதாக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் கேட்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை விலையேற பெற்றதாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையானது எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். நீ பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மே மாதம் கொஞ்சம் யோசித்துக் கொண்டிருந்து நிறைய சேர் கொஞ்சம் காலியா இருக்குன்னு பார்த்தா அது பரவாயில்ல, ஓரளவு ஃபீல் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இன்றைய நாள் அன்னையர் தினமாக இருக்கிறபடியால் அன்னையர்கள் அனைவருக்கும் நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நிலைகளோடு நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் அன்னைகளுக்கு நாம் உண்மையாக நன்றியோடு நாம் செயல்பாடுகளை செய்யும் போது அது நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை தரும். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு காலையில தான் இன்னைக்கு அந்நியர் தினம் தான் தெரியும். அந்த நியூஸை பார்த்தவங்க தான் ஒரு முன்னே தெரிஞ்சால் அதற்குரிய ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணியிருப்பேன். ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் என்ன பேச வேண்டும் என்று முன்குறித்திருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். நான் என்ன நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆண்டவர் எந்த காரியம் வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக உங்களோடு ஆண்டவர் பகிர்ந்து கொள்ள என்பது கருத்து கிடையாது. 2 போதகர்கள் மரித்து விடுகிறார்கள். இருவரும் சொர்க்கத்தின் வாசலுக்கு செல்கிறார்கள். அங்கே தேவதூதர்கள் அவர்களை கொண்டு சொர்க்கத்தில் விட்டுவிட்டாங்க. போதகர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள். அதனால அவங்களுக்கு நரகம் இல்லை, மோட்சம் தான் உண்டு. அதனால தேவதூதர்கள் அவர்களை கூட்டிக் கொண்டு நேரா பரலோக வாசல்ல அங்கே கொண்டு பிரவேசிக்க கதவு அடைக்கப்பட்டிருந்தது. வாசல்ல நம்ம பீட்டர் சீஷன் பேதுரு முன்னே நிற்கிறார். அப்பொழுது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி 2 போதகரையும் அவர் வரவேற்கிறார். வரவேற்று அவர் என்ன சொல்றார், இன்னைக்கு நீங்க 2 பேருமே பரலோகத்துக்குள்ள போகணும். ஆனா என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு நம்முடைய இது ஒரு கற்பனை தான், நீங்க இதெல்லாம் காரியமாக நினைக்க கூடாது. இப்போ பேதுரு சொல்றாரு, நம்முடைய கம்ப்யூட்டர் இன்னைக்கு ரிப்பேரா இருக்குது. அதனால உள்ள நீங்க போகணும்னா அந்த கம்ப்யூட்டருடைய அந்த பேர்கள் எல்லாம் பார்த்து அதற்கு பிறகு முடிவு பண்ணி தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த முதல் போதகர் கேட்கிறாரு. ஐயோ, நாங்கள் பரலோகம் போகணும்னு ஆசையோடு வந்தோமே, என்ன இவர் இப்படி சொல்றீங்களே, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு. குறைந்தது 1 வாரமாவது ஆகும். ஐயோ, 1 வாரம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இந்த 2வது போதகர் சொல்லுகிறார். அதனால ஏதாவது வழி இருக்குதா, அந்த போதகர் சுத்தி இல்ல இங்க எல்லாம் நிக்கலாம் முடியாது, உள்ளே போக முடியாது, 7 நாள் கழிச்சு வந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், உள்ள நான் விடுவேன். அதனால அப்ப என்ன வாய்ப்பு அப்படின்னு, பேசாம நீங்க மறுபடியும் என்ன பண்ணுங்க, பூலோகத்துக்கே போயிடுங்க. ஆனா ஒரு கண்டிஷன் அவர் சொல்றாரு. ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க இதே உருவத்தோட போக முடியாது. எப்படி போகலாம்னா, நீங்க பூமிக்கு போகும்போது நீங்க ஒரு பறவை, ஒரு மிருகம் அப்படி மாறி நீங்க போகலாம். இல்லையா நீங்க ஒரு வேற உருவம் எடுத்து ஏழை பணக்காரன் ஒரு பதவி எப்படி வேணா நீங்க, ஆனா 7 நாள் தான் அந்த வாய்ப்பு உனக்கு அப்படின்னு. இப்போ முதல் போதகர் சொன்னாரு, பேசாம என்ன யோசிக்கிறாரு, நம்ம பூமியில வாழ்ந்துட்டோம், நிறைய கஷ்டம் அதெல்லாம் பட்டுட்டோம், இன்பமும் இருக்கு துன்பமும் இருக்கு. ஆனா இந்த உலகத்தை சுத்தி பார்க்க நம்மளால முடியாம இருக்குது. பேசாம என்ன நீங்க கழுகா மாத்திருங்க, நான் மலை மேல போய் உட்கார்ந்துக்கிறேன், உட்கார்ந்துட்டு இந்த இடம்லாம் நான் சுத்தி 1 வாரம் நல்லா அலைஞ்சி நான் ஜாலியா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு கரெக்டா 1 வாரம் கழிச்சு எனக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி பேர் என்ன அவன் கழுகா மாத்தி அனுப்பிச்சிட்டாரு. இவன் சந்தோஷமா அவன் முதல் போதகர் சிறகடிச்சுட்டு அவர் வெளியே போயிட்டாரு. 2வது போதகர் யோசிக்கிறாரு, நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு. இது வரைக்கும் பூமியில இருந்தோம், ஒரு பாஸ்டரா இருந்தோம், நிறைய காரியங்களை அடக்கி 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 என்ன பண்ணோம், நல்லவனா வாழணும்னு நிறைய சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோம். பேசாம 1 வாரம் டைம் நமக்கு மோட்சம் நிச்சயம் நான் சொல்லியாச்சு, அது மாற்றம் இல்லையே. அதனால என்ன பண்ணலாம், பேசாம நம்ம பூமியில போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழ ஒரு யோசனை பண்ண சொல்லி அவர்கிட்ட சொல்லி, எனக்கு பெரிய பணக்காரன், அதாவது அரசனாக
ஒரு ராஜாவாக என்னை நீங்க மாற்றி ஒரு பெரிய எல்லாத்தையும் எனக்கு கீழே நீங்க கொண்டு வர்ற மாதிரி ஒரு கொடுக்கணும், நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும்னு. அப்படியே ஆகட்டும் போ அப்படின்னு அவன் பூமிக்கு வந்துட்டான். பெரிய பணக்காரனா இருக்கிறான். அவனுக்கு என்னன்னா ஆசை மேல ஆசை, அதனால தப்பு மேல தப்பு. போதகரா இருக்கும்போது இருந்த எந்த ஒரு இப்ப அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். 7 நாள்ல அவன் நல்லா சுத்தி பார்த்து ஜாலியா இருக்கிறார் ஒரு போதகர், எங்க கழுகாய். இவர் இங்க மனுஷனா வந்து பண்ணாத ஆட்டூழி எல்லாம் பண்ணி ஒரு வாரத்துல பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு வாரம் முடிஞ்சது. மீண்டும் 2 பேர் எங்க வராங்க, பரலோகத்துக்கு வராங்க. வந்த உடனே அங்க வாசல்ல பேர் இருக்காரு. வாங்க வாங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் சரியாயிடுச்சா பாஸ்டர் கேட்கிறேன். சரியாயிடுச்சு போடுங்க அப்படின்னு கம்ப்யூட்டர் தட்டுறாங்க. இந்த முதல் போதகருடைய பேர் அங்க இருக்குது. உடனே சந்தோஷம், முதல் போதகரை நீங்க உள்ள போகலாம், எல்லாம் கம்ப்யூட்டர் உங்களுக்கு சொல்லிடுச்சு, நீங்க உள்ள போகலாம். சந்தோஷமா உள்ள போறாரு. உள்ள போய் வாசலுக்குள்ள போறாரு. முதுகு மேல ஒரு கை உழுது. திரும்பி பாக்குறாரு, இயேசு கிறிஸ்து அப்படியே முதுகுல அதை தட்டி அவர் அப்படியே பரலோகத்துல கூட்டு போறாரு. அப்படி ஒரு சந்தோஷம். நம்ம பரலோகத்துக்கு வந்திருந்தா கூட முதல்ல ஒரு 7 நாள் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா, இப்ப இயேசுவே என்ன வாசல்ல வந்து என்ன கூட்டிட்டு போறாரு, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு உள்ள போனார். 2வது போதகர் 2 ஆயத்தமா இருக்கிறாரு. சீக்கிரம் என்னுடைய பேர் என்ன, பீட்டர் போடுறாரு கம்ப்யூட்டர்ல என்ன நடக்குது, இவர் பேரு காணவே காணும். ஏங்க நல்லா பாருங்க, லோயர் கேஸ் அப்பர் கேஸ் எல்லாம் போட்டு பாருங்க, என் பேர் வருதா பாருங்க. சாரி, உங்க பேர் வரவே இல்லை. அது எப்படி வராம இருக்கும், ஒரு போன வாரம் வரைக்கும் வந்துச்சு, நீங்க தான் சொன்னீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. இல்ல நீங்க போனீங்க, சரி, நீங்க என்னென்ன பண்ணிருக்கின்றது எனக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொரு கம்ப்யூட்டர் இருக்கு அதுல பாக்குறேன்ட்டு பக்கத்துல நரகத்துக்கு போற லிஸ்ட், அந்த கம்ப்யூட்டர் தட்டினா இது முதல் பேர் இவர் பேர் இருக்குது. அப்போ அவர் சொன்னாரு, நீங்க மோட்சத்துக்கு வர முடியாது, நீங்க எங்க போகணும், நரகத்துக்கு தான் போகணும். ஏன்னா நீங்க கீழே போயிருந்தாலும் அந்த ஒரு வாரத்துல நன்மை செய்யக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கணும், நீங்க தேவனுக்கு பிரியமா தான் நடந்திருக்கணும். ஆனா நீங்க அப்படி செய்யல, பரலோக லிஸ்ட் உங்க விட்டு விலகி போய் நரக லிஸ்ட்ல வந்துருச்சு, நீங்க இங்க லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பரலோகத்துல வந்து பிசாசு என்ன பண்ணா, அவளை கதற அழுகாம இழுத்துட்டு போனா என்று சொல்லி இந்த கடை வேதிக்கையாக இருந்தது. யோசிச்சு பாருங்க, வேதம் சொல்கிறது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த கதையை படிக்கும்போது சிரிப்பா தான் இருந்தது, ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய லக்கெல்லாம் ஒன்றாதாங்க இருக்கணும். எங்க போகணும், நம்ம இந்த கடைசி காலங்கள்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எப்பொழுது என்ன நடக்கும், நல்லா இருப்பாங்க பலவீனம் ஆயிடுவாங்க, இல்ல இப்படியா இவங்களுக்கு அப்படி ஆயிடுவாங்க, மறித்து விடுவார்கள், என்ன வேணா நடக்கும். இல்ல நம்ம வண்டியில போயிட்டு வரோம், ஊருக்கு போறோம், திரும்பி வருவோம், ஒரு பாதுகாப்பே கிடையாது. வீட்டுல தூங்குறோம், காலைல எந்தி போறோம், நிச்சயம் கிடையாது. ஆனா ஒரு நிச்சயம் இருக்கு நமக்கு, என்னது, நாம மறித்தாலும் எங்க போவோம், பரலோகம் போவோம். அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானா நாம் இந்த உலகத்துல எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த உலகத்துல நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கை பயணம், VBS நல்லா சொன்னாங்க பாஸ்டர், VBS இந்த வாழ்க்கை பயணம் என்ற தலைப்புல தான் அதுல முதல் காரியமே அது சமாதான பயணம் என்று சொல்லி வார்த்தை வருகிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பயணத்திலே அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா, சமாதானம். இன்னைக்கு உங்களுடைய எல்லாம் இருக்கு, பணம், பட்டம், புகழ், பேர், இன்னும் நிறைய என்னென்ன எக்ஸ்ட்ரா எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. ஆனா சந்தோஷமும் நிறைய இருக்குங்க. ஆனா சமாதானம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை அது. இது ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் சொல்ல வார்த்தை. தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பில் நான் 40 நாள் வேதாராய்ச்சி நடத்தினேன். அதுல நிறைய ஆதாம் ஏவாள் ஆரம்பித்து கடைசியில் அனனியா சப்பீரா வரைக்கும் நான் அந்த பகுதியை நான் கொண்டு வந்தேன். அதுல அநேக ராஜாக்களை குறித்து நான் சொன்னேன், அவர்கள் என்னென்ன தவறுகளை செய்தார்கள், என்னென்ன தண்டனைகளை அடைந்தார்கள். ஆனா அதுல சில ராஜாக்கள் விடுபட்டு போனார்கள். ஏன்னா அவருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து போகும்போது அவர்கள் பெரிய தவறு, சிறிய ஒரு சின்ன காரியம் மனுஷியத்திற்கு செஞ்சாலும் கூட ஆண்டவர் தண்டனை கொடுக்கிற அளவுக்கு தவறு செய்யாத சில ராஜாக்களும் இருந்தாங்க. அதுல ஒரு ராஜா தான் இந்த யோசியா ராஜா. ஒரு சிறப்பான ஒரு ராஜா யோசியா ராஜா என்று நம்ம யோசிக்கணும். அது இந்த இடத்துல 2 ராஜாக்கள் 22:20 இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன், நீ எப்படி என்ன சொல்ற, நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் போய் சேர்வா என்று, நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்படும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று சொல்ற. உன்னுடைய வாழ்க்கையில நீ கல்லறைக்கு போகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில என்னத்தை கட்டளையிடுவேன்னாரு,
சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப சமாதானத்தோட நீ மரித்து போவாய், சமாதானத்தோடு நீ கல்லறைக்கு போவாய் என்பது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன்னா நமக்கு வேண்டிய வார்த்தை. பாஸ்டர் இந்த 2வது வாரத்துல இப்படி போய் சேருவேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இல்ல, வாழ்க்கையில நமக்கு சமாதானம் அவசியமாக இருக்கு. அதனால நீங்க நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த வார்த்தை வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். யோவான் 14:27 வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாயினாலே சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் ஆண்டவர் நமக்கு இருப்பதாக. ஏன்னா ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு தருகிறார். அவர் ஒருவர் தான் தர முடியும். சமாதானம் வேற, சந்தோஷம் வேற. நான் அதை அடிக்கடி உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். சந்தோஷம் என்பது நம்முடைய செயல்களிலே நமக்கு பிடித்தமான காரியங்களை செய்யும் போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா சமாதானம் என்பது நம்முடைய கிரியைகளினாலே வராது, அது தேவனால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யோசியா பெற்றுக்கொண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த யோசியாவை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். கொஞ்ச நேரத்தில் நான் முடிச்சிருவேன். யோசியா 8 வயதிலே அரசை அவனுக்கு கொடுத்துட்டாங்க. 8 வயசுல என்னங்க அவன் ஆட்சி செய்ய முடியும்? இல்ல, ஒரு 40 வயசுக்கு மேல இருந்தா உங்களுக்கு ஓரளவு நல்ல ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு என்ன ஒரு காரியம் இருக்கும். 8 வயதுல என்ன பண்ணிருக்கோம்? கூட இருக்கிறவங்க தான் கூட சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஆட்சியை இணைந்து செய்திருப்பார்கள். ஆனா 8 வயதிலேயே யோசியா ராஜாவானால் கூட ஆண்டவர் அவனுக்கு 31 வருடங்களை ஆட்சி செய்யும்படியாக கிருபை செய்தார். நல்ல ஒரு ராஜா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு சில ராஜாக்களுக்கு தான் இந்த பெயர் வருகிறது. நீங்க 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. யோசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடது புறமாக அப்படியே தேவனுக்குரிய வழிகளிலே நடந்த ஒரு ராஜா இந்த யோசியா ராஜா. அதனால ஆண்டவர் அருமையான காரியத்தை சொல்ற, நீ சமாதானத்தோடு இருப்பாய், உன்னுடைய நாட்களிலே நீ சமாதானத்தை காண்பாய், நீ சமாதானத்தோடு தான் மறிப்பாய், வருகிற பிரச்சனைகள்லாம் உனக்கு பிறகுதான் வரும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம். கர்த்தர் இந்த நாளிலே அதை தருவதாக வாக்கு கொடுக்கிறார். ஆனா 8 வயசுல வந்தான். நீங்க இடத்துல படி யோசியோட கதையில அவன் இந்த 8 வருஷம் இயேசுவை அவன் படிச்சாங்க. அதுதான் வாழ்க்கை. தேவனை படிச்சான், கர்த்தரை அவன் படித்துக் கொண்டான். 16 வயதுல தான் தேவனுக்குரிய காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஆண்டவரை அவன் கற்றுக்கொள்கிறான், ஆண்டவருக்குரியதை கற்றுக்கொள்கிறான். அதற்கு பிறகு 16 வயதுல நீங்க வேதத்துல படிச்சு பாருங்க. 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த வயதுல தான் அவன் தேவனுக்குரிய காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். 8 வருடம் அவன் ஆண்டவருக்குரியதை அவன் கற்றுக்கொள்ளும். நம்ம அதை கற்றுக்கொள்வது இல்லைங்க, தேவனுக்குரியதை நாம் முதல்ல கற்றுக்கணும், அப்புறம்தான் செயல்படுத்தணும். நம்ம கற்றுக்காமையே செயல்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஒரு சிறிய வயதிலே ராஜாவாக யோசியா வந்தாலும் கூட 8 வருடங்கள் ஆண்டவரை அவன் பயின்று அவன் 16ஆவது வயதிலே ஆண்டவருக்குரிய காரியங்களை அவன் திறம்பட செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தர் சில பேரை சிறப்பாய் பயன்படுத்துவார். அதில் ஒரு ராஜா யோசியா ராஜா. இங்க என்ன வாசிக்கிறோம்? வேதம் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடு, அதை வாசிச்சுங்க 25, கர்த்தரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஏற்றபடியெல்லாம் நல்ல கவனிங்க, அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன்னும் இல்லை. இது ஒருவேளை ஒரு மனுஷன் சொல்லியிருந்தான்னா இது ஏதோ பேர் புகழுக்காக சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே ஒரு ராஜாவை குறித்து சாட்சி, இவனை போல ஒரு ராஜா முன்னே கிடையாது பின்னே கிடையாது, இடதுபுறமும் வலதுபுறம் சாயாமல் தேவனுக்குரிய பாதையிலே நடந்த ஒரு ராஜா. நீங்க பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி இருந்த உங்க அப்பாவாகட்டும், தாத்தாவாகட்டும், கொள்ளு தாத்தாவாகட்டும், யாருமே தேவனுக்கு பிரியமா நடக்கல. சரிங்க, இவனுக்கு அப்புறம் இவன் பையன் சரியில்லை. நீங்க அந்த 5 ராஜாக்கள் பார்த்தா யோசியா ராஜா மட்டும் தான் சிறப்பாக செஞ்சான். நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியா, மனாசே, ஆமோன், யோபகாஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எசேக்கியா தான் கொள்ளு தாத்தா, அவர் நல்ல தாத்தா இது. ஆனா கடைசியில ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டார் என்று வாசிக்கிறோம். அப்புறம் தாத்தா பாத்தீங்கன்னா மனாசே, அதுக்கு பிறகு அப்பா பாத்தீங்கன்னா ஆமோன் ராஜா. ஆனா இவருக்கு பிறகு வந்த பையன் யோபகாஸ். இதெல்லாம் ஒரு வரலாறு.
இவங்க யாருமே சரியில்லை. ஆனா இதன் நடுவுல ஒருத்தன் அழகா தேவனுக்கு பிரியமாய் ஒருத்தன் வரான்னா அதுதான் யோசியா ராஜா. இதை குறித்து வேற ரொம்ப சிறப்பா சொல்லுகிறது. அவனை போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு ராஜா முன்னும் கிடையாது, பின்னும் கிடையாது. நீ சமாதானத்தோடு நீ போய் சேர்வா. வேற யாருக்கும் கிடைக்கலங்க. நீங்க ஒருவேளை வேத ஆராய்ச்சிக்கு வந்திருந்தா தெரியும். தண்டனைனா அட்டினா அப்படி அடி ராஜாக்களுக்கு ஆண்டவர் பயங்கரமான தண்டனை கொடுத்தாங்க ஒவ்வொருவருக்கும். ஒரு சிலரை மன்னிக்கிறார், ஒரு சிலர் நிறைய பேரை ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆனா யோசியா ராஜா மட்டும் ஒரு சிறப்பான ராஜாவாகவே நானும் நிறைய அவர்கிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சு அன்னைக்கு நான் சொல்லணும்னு சொல்லி 40 நாள் பைபிள் ஸ்டடியில ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஆனா பெரிய தப்பு தண்டனை அடைந்த மாதிரி ஒரு காரியம் அங்க வரணும். இப்ப யோசியா ராஜா ஒரு சிறப்பான அப்பேற்பட்ட தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரா, அவரே எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சார், தவறு செய்ய பெரிய தண்டனை ஆண்டு. சாலமோன் பெரிய ஞானி, அவரும் பெரிய தண்டனை பெற்றார். ஆனா யோசியா தேவனை விட்டு விலகாமல் தாவீதின் வழிகளில் நடந்து அவன் தேவனிடத்துல சாட்சி பெறக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை வைத்திருந்தார் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு நடந்தது. நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இந்த வாக்கையும் ஆண்டவர் நிறைவேற்றார். அப்போ சமாதானம் என்பது நமக்கு அவசியமான ஒன்றாக, நம்முடைய பயணத்திலே சமாதானம் அவசியமாக இருக்கிறது. அப்ப அந்த சமாதானத்தை கிடைக்க யோசியாவுடைய யோசனைகள் என்னவா இருந்திருக்கும்? இல்ல இதெல்லாம் அவன் பெறுகிறான் என்றால் அவன் யோசனைப்படி அவன் நடந்திருக்கும். அப்ப என்ன யோசனை, அதுதான் நம்ம பார்க்கணும். யோசியாவுடைய யோசனை 3 காரியங்களை அவன் செயல்படுத்தினான். முக்கியமா நிறைய செஞ்சா எல்லாத்தையும் சொல்ல முடியாது. 3 காரியங்கள் அவன் செய்த காரியங்களை சொல்லி அதனால அவன் சமாதானத்தை பெற்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்ட பகுதி 33ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்களிலும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் என்று வாசிக்கிறோம். போதுங்க. இந்த 33ஆம் வசனத்துல அது என்ன வாசிக்கிறோம்? அருவருப்புகளை எல்லாம் அகற்றினான் என்று வாசிக்கிறோம். அப்ப முதல்ல காரியம் அவனுக்கு வேண்டாத இருந்த எல்லா காரியம், அவனுக்குரிய காரியமாக இருக்கட்டும், இல்ல தேசத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும், இல்ல அவருடைய ஜனங்களாவுடைய காரியம், எல்லாவற்றிலும் இருக்கிற ஆகாத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அகற்ற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த தேசத்தை விட்டு அவன் கலைந்து போடப்பட்டான். அதுதான் முதல் அவனுக்கு வந்த யோசனை. ஏன்னா 8 வருடங்கள் ஆண்டவரை அவன் பயின்று 14 வயதிலே தேவனுக்குரியதை அவன் செயல்பட ஆரம்பித்தான். அப்ப அவன் நிறைய யோசிச்சு வச்சிருப்பான். இந்த பிரச்சனை இந்த தேசத்துல இருக்கு, இந்த தேசத்துல இருக்க பிரச்சனையெல்லாம் நம்ம நீக்கணும், இது நீக்கினாதான் ஆண்டவருக்கு பிரியமாய் நம் தேசம் இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து ஆகாதவளை எல்லாம் அவன் கலைத்து போட்டான் என்று வாசிக்கிறோம். அந்த 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம். இடித்தார்கள், அவைகள் மேல் இருந்த விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி பூஜைசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்களின் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். ஆமாங்க, தேசத்தை அவன் சுத்திகரிக்கிறாங்க. சுத்தமா இல்ல, எங்க பார்த்தாலும் அசுத்தம். யோசியா ராஜா சின்ன வயசுல 8 வயசுல எப்படி ஒரு ஞானம் வரும்? 16 வயசுல செயல்பட தொடங்குறான். அப்ப எப்படி அவன் யோசிச்சு வச்சிருக்கான், என்னடா இந்த தேசம் இவ்வளவு மோசம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், அப்பா சரியில்லை, தாத்தா சரியில்லை, கொள்ளு தாத்தா சரியில்லை, தேசமே இப்படி தேவனுக்கு விரோதமா இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சரி பண்ணும். முதல் காரியம் யோசிக்க தொடங்கின காரியம், முதல்ல ஆகாத காரியங்கள், அகற்ற வேண்டிய காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், மேடைகள், விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் அவன் உடைத்து எழுந்து போட்டு அவன் சுத்திகரித்தான் என்றால் சுத்தமாக்கினான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தரணும்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் முதலாக நீங்கணும். ஆமா, அசுத்தங்கள் வேற சொல்லி ரொம்ப பரிசுத்த ஆமா பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. ஆமா, நமக்கு என்ன வேணும்? பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. அந்த பரிசுத்தம் இல்லாதபடி உங்கள் இருதயங்களே அசுத்தம் இருக்குமானால்
நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. பணம் காசு இருக்கலாம், நம்ம நினைச்சது நடக்கலாம், நல்ல பங்களா வாங்கி இருக்கலாம், வீடு வாங்கி இருக்கலாம், கார்லாம் வச்சிருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறைய சந்தோஷத்தோட இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா தேவன் தரக்கூடிய சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையிலே அசுத்தங்கள் நீக்கப்பட மட்டும்தான், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய இருதயங்கள் பரிசுத்தமாக்கப்படும் போது மட்டும்தான் கர்த்தருடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது நான் சொல்லல, யோசியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்த யோசனை, அவனுக்கு தந்த யோசனை முதலாவது ஆகாதவைகள் எல்லாம் கலைந்து போடு. ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த தேசம் சீர்கெட்டு போகிறது, நீ உடனே நீங்க தேசத்தை திருத்துங்கன்னு நான் சொல்லல உங்களுக்கு, அது நம்ம வேலை இல்லை, அது ஆண்டவர் செய்வார். நீங்க நம்மை என்னை நான் உன்னை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். என்னை நான் முதல்ல நான் சீர்படணும், அதன் பிறகு மற்றவங்களை சீர்படுத்தணும். இன்னைக்கு சில நிறைய பேர் தான் சீர்பட மாட்டாங்க, மற்றவங்களை சீர்படுத்த போகலாம், ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதை சீர்படுத்தவே முடியாது. நீங்கள் மாறாமல் மற்றவர்களை மாற்ற முடியாது. தேவன் இந்த நாளில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயங்கள் அசுத்தங்களோடு இருக்கவே கூடாது. அதுதான் அவர் செஞ்சான். நீங்க உபாகமம் 23ஆம் அதிகாரம், அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். அது 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுள். ஆண்டவர் நமக்கு கிட்ட வராங்க. ரொம்ப அந்த வசனத்தை நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க தெளிவா. கிட்ட வராது, ஆனா கிட்ட வர முடியல. காரணம் என்ன? நமக்குள்ள என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கு, அசுசியான காரியங்கள் அசுத்தம் இருக்கிறது. அதனால அவரால் நெருங்க முடியல. இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன்னுடைய பாளையம் சுத்திகரிக்கப்படுவதாக. ஆமா, சுத்தமாகட்டும்ன்ற ஆண்டவர். அப்பதான் நீங்க நம்ம சொல்றோம் ஆண்டவர் என் கூட தான் இருக்காரு. எங்க இருக்காரு? ஆண்டவர் உங்களோட இருந்தாருன்னா நீங்க சுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருந்தா பரிசுத்தமா இருக்கணும். அதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தான் தேவனை. நீங்க தேவனை அங்க போய் தரிசித்து இருக்கட்டும், பரலோகத்துல தரிசிப்பது ஒரு பக்கம் வைங்க. நீங்க இங்க தேவனை உங்களோட நெருங்க விடணுமே, நெருங்க விடுறது கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு பாக்குறது, நம்ம இஷ்டத்துக்கு நடக்கிறது. ஆனா எல்லாத்துக்கும் தேவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எப்படி நம்மளோட இருப்பார்? அதுக்காக நமக்கு வாழ்க்கையில பாடுகள் வராது, வியாதிகள் வராது, ஆபத்துகள் வராது, எல்லாம் வரும். இன்னும் நீங்க பரிசுத்தமே பரிசுத்தமானீங்கன்னா இன்னும் அதிகமா கிட்ட நெருங்கி வரும். ஏசு எவ்வளவுக்கு நெருங்கி வருகிறார் அவ்வளவுதான் ஆபத்தும் நெருங்கி வரும். அப்படிதான் சீஷர்களுக்கு நடந்தது, அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடந்தது, நமக்கும் அப்படிதான் நடக்கும். ஆனா அது வேற, இது வேற. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அசுத்தமான ஆகாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றணும். ஆண்டவர் முதல் சொல்லக்கூடிய காரியம் இதை யோசித்து செய்யலாம். 8 வருஷம் காத்திருந்து வெயிட் பண்ணி எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாம் இடிச்சு போட்டான், துப்புணராயிட்டான். அவன் மட்டும் இல்ல, அவனை சார்ந்தவன் மட்டும் இல்ல, தேசத்தையே மாற்றுறாங்க. அதுதான் யோசியா கதையை நீங்க ராஜாக்களின் 4ஆம் படிச்சு பாருங்க, ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். அப்போ இங்கே உன் பாளையம் சுத்தமாக கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை எனக்கு நமக்கு தருகிறார். அவங்க நீங்க ஆராய்ந்து பாருங்க. எனக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில என்ன தவறுன்றதுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி அசுத்தமா இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியும். மாறுங்க, நீங்க ஆண்டவர் மாறணும். அவர் 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 பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகியால் நீங்களும் நடக்கையிலே பரிசுத்தர், எல்லாருக்கும் பரிசுத்தமாக ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஏன்னா அவர் பரிசுத்தர்னா அவரை பின்பற்றுகிற நாமும் பரிசுத்தராக இருக்கணும். அந்த காரியத்தை செய்தது யோசனையோடு செய்யலாம். ஆண்டவர் அது நிமித்தமா தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, சமாதானத்தோடு கல்லறைக்கு போய் சேரலாம். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க வேணும்? இல்ல, அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனா இல்லாத ஒன்று சமாதானம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல நீ சமாதானத்தோடே நீ போய் சேர்வாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர். ஏன்னா நீங்க அசுத்தமானவர்களை கர்த்தர் வெறுக்கிற அவசரங்கள்லாம் போதும். அடுத்தது நான் தலைப்புகள் அடுத்தது போவேன். 2வது அவன் செய்த யோசனையில வந்தது என்ன தெரியுமா? அவன் ஆலயத்தை அவன் கனம் பண்ணினான். அந்த 16 வயதுல அவன் செய்ய ஆரம்பித்தத, அவன் ஆலயத்தின் ஈடுபாடு அவனுக்கு அதிகமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், தாவீது ராஜா ஆலயத்தை யார் அதிகமாக நேசித்தார்னு சொன்னா டக்குனு நம்ம யார் சொல்லுவோம்? தாவீது தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்த போது பாத்தீங்கன்னா சாலமோன் ராஜாவை சொல்லுவோம், அவரும் ரொம்ப ஆலயத்தை நேசித்தார். ஆனா 2 பேருமே தவறி போனாங்க.
தாவீது ராஜாவுக்கு ரொம்ப வாஞ்ச ஆலயத்தை கட்டணும்னு. ஆனா தாவீது ஒரு பெரிய தவறு செய்ததுனால, பெரிய பாவம் செய்ததுனால ஆண்டவர் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்தார். நீ கட்ட மாட்டாய், நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய், ஆனா உன் சந்ததி கட்டும். சாலமோனுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். அந்த ஆலயத்தை யோசியா ரொம்ப கனம் பண்ணி. இரண்டாவது அவன் யோசித்து யோசித்து செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் ஆலயத்தை அவன் கனம் பண்ணினான் என்று வாசி. ஏன்னா ஆலயம் நம்ம நிறைய நேரத்துல ஆலயத்தை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். ஏதோ ஒரு 4 மூலையில வச்சு ஒரு ஆலயத்தை போட்டு அதை அப்படியே வச்சுட்டாங்க, வரோம் போறோம். ஆண்டவர் ஆலயத்துல ஆண்டவர் வாசி. அப்ப ஆண்டவர் எங்க வீட்டுல இல்லையா? ஏன் இருதயத்தில் இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்க. ஆனா ஆலயம் ஒரு விசேஷித்தமானது. இந்த ஆலயத்துல ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஆலயத்தை நாம் கனம் பண்ணணும். எத்தனை பேர் நம்ம ஆலயத்தை கனம் பண்ணுகிறோம், ஆலயத்தை கனவீனம் பண்ணுகிறோம்? நிறைய சொல்லலாம். அது ஒரு பெரிய ஒரு செய்தியா சொல்லலாம். ஆனா அது என்னுடைய செய்தி இல்லை. ஆனா இவன் யோசியா ராஜா ஆலயத்தை கனம் பண்ணி 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம். ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். போதும் அவ்வளவுதான். அதாவது அப்பொழுது ராஜா, அதாவது யோசியா ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைத்து கூடி வர செய்து, ராஜாவும் சகல யூத மனுஷரும் எருசலேம் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சரி, அப்போ ஆலயத்தினுடைய அந்த மகிமையை இந்த ராஜா உணர்ந்ததுனால தான் மட்டுமல்ல சுற்றி இருந்த தேசத்தார் ஒவ்வொரு ஜனங்களையும் கனம் பண்ணும்படியாக ஒரு உத்தரவை அவங்க கொடுக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். ஆலயத்தை அவங்க கனம் பண்ணினான்னு வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஏன் ஆலயம் விசேஷித்தமானது தெரியுதுங்களா? ஆலயத்துல என்ன இருக்குது? கர்த்தருடைய மகிமை இருக்குதுங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கனம் பண்றோமா, கனவீனம் பண்றோமா? இல்ல, ஆலயத்துல போறோம்னா எப்படி போகணும்? தாவீது ராஜா எப்படி சொன்னாரு? எப்படா போகும். ஒரு கதை சொல்லுவாங்க, நடந்தது. மாவீரன் நெப்போலியனை அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் நிறைய வெற்றிகளை நீங்க எடுத்துட்டீங்க, நிறைய சந்தோஷமான நிகழ்வுலாம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்குது, நீங்க விரும்பின நாட்கள் நிறைய இருக்கும், நீங்க எந்த நாளை ரொம்ப நீங்க விரும்பி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நெப்போலியன் சொன்னாரா, என் வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமான வெற்றி பெற்ற நாள் எல்லாம் நிறைய இருந்தாலும் கூட நான் என்னுடைய தேவனாகிய ஆலயத்துக்குள்ளே கர்த்தரை ஆராதிக்க செல்லக்கூடிய அந்த ஓய்வு நாள் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று சொல்லி நெப்போலியன் சொன்னதாக சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, இது எதாவது நான் ஒரு புத்தகம் படிச்சேன். யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட அந்த வார்த்தை சொல்லி நமக்கு எப்படி தெரியுமா? ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வருது? ஆலயத்தை நீங்க கனவீனம் பண்ணினீங்கன்னா கர்த்தர் உங்களை கனவீனம் பண்ணுவார். இது நான் சொல்ற வார்த்தை இல்லைங்க, இதெல்லாம் நான் சும்மா அப்படி சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நீங்க சொல்ல வைக்கிறார். நீங்க ஆலயத்தை எல்லாவற்றிலும், நேரத்திலும் சரி, பணத்திலும் சரி, நீங்க உழைப்பிலும் சரி, நீங்க ஆலயத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்க சரியா செயல்படுத்தணும். நம்ம எதுவுமே சரியா செய்யறதில்ல, ஏதோ வரோம் ஏதோ போறோம், அதோடு முடிகிறது இல்லை. ஆலயத்தில் இருக்கிற மகிமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்போ எனக்கு பிரச்சனை, ஆலயத்துல நான் ஆலயத்துக்குரிய காரியங்களை கனம் பண்ணிட்டா எனக்கு பிரச்சனையே வராதா? நிச்சயமா வரும். நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்பொழுதும் போல நடந்து கொண்டேதான், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன நடந்தாலும் ஆண்டவருக்குரிய காரியங்களை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை நம்முடைய மனசுக்குள்ள ஒரு தீர்மானத்தோடு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இங்க நம்முடைய ஆலயத்தை நாம் கனம் பண்ணும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை உணர்ந்த யோசியா ராஜா அதை செயல்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோம். நீங்க சங்கீதம் வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 84 ஒரு விசேஷித்த சங்கீதம். அது எப்படிப்பட்ட இடம் அது குறித்து சொல்லப்படுது. ஆலயம் என்பது ஒரு பரவசமான இடம். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த ஆலயம் என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். இந்த ஆலயம் என்பது பாக்கியமான ஒரு இடம். இந்த ஆலயம் என்பது பரிசுத்தமான இடம். அப்போ மகிமையின் தேவனாகிய ஆண்டவர் தங்கியிருக்கிற இந்த ஆலயத்தை நாம் கனவீனம் பண்ணினோமானால் நாம் கனவீனம் பண்ணுவோம்.
இதை உணர்ந்திருந்த யோசித்த யோசியா ராஜா ஆலயத்தை கனம் பண்ணும்படியாக தானும் தன்னை இருக்கிறவரையும் அவன் நாடினான் என்று வாசிக்கிறோம். அதனால 84 சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம். 1000 நாளை பார்க்கிறோம் உங்கள் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் எனக்கு நல்லது. ஆகாமின் கூடாரங்களில் வாசமாயிருப்பதே அதுதாங்க பெஸ்ட். அதாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கு, மொபைல் கிடையாது கையில, டிவி முன்னாடி இல்ல சிரிப்புக்கு வார்த்தைக்கு பேச ஆள் இல்ல, எப்படி தனிமையா 2 மணி நேரம் ஒதுங்குது, கிட்டத்தட்ட தூங்குற மாதிரி இருக்கு, பாதி தூக்கம் வேற நடக்குது. சந்தோஷம் செஞ்சுட்டு போங்க, ஆண்டவர் இங்க உங்களுக்கு பாக்கியமான இடமா கொடுத்திருக்கிறார், தூங்குங்க, தப்பு கிடையாது. கர்த்தர் நமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் நித்திரை அளிக்கிறார், தூங்கிட்டு போங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா ஆலயத்துடைய மகிமையை உணர்ந்து செயல்படுங்க, அது ரொம்ப முக்கியம். சரி, நான் முடிச்ச டைம் ஆச்சு. மூன்றாவது அவன் செய்த செயல் தெரியுமா, ஆகமத்தை. ஆகமம்னா என்னது? வேத புஸ்தகம். எது 3 அவசியமோ அதை யோசித்து செய்திருக்கிறாங்க. அருவருப்புகளை ஆகாதவர்களை எடுத்து போட்டா, ஆலயத்தை கனம் பண்ணினார். 3வது ஆகமத்தை கற்பித்தார். அவனும் செயல்படுத்தினார், மற்றவர்களை செயல்படுத்த கற்பிக்கிறவனாக இருக்கிறார். ஒரு ராஜாவாக இருந்து, நல்ல ராஜாவாக இருந்து அவன் செயல்படுத்தினான் என்று வாசிக்கிறாங்க. இதை வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் இயேசுவை வாசிச்சோம். 34, 31 வாசிங்க. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணி. போதும், உடன்படிக்கை பண்றாங்க. என்னன்னு? வேதாகமத்தை வாசிப்பேன், வேதாகமத்துக்கு கீழ்ப்படிவேன். அது எப்படி படிவானா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும். அதை வாயினால சொல்லல, யோசிக்கல. என்ன பண்றான்? உடன்படிக்கை பண்றான். உடன்படிக்கைன்னா, ஆண்டவரே இதை நான் உனக்கு செய்யறேன். அவன் மட்டும் இல்லைங்க, ஜனங்களையும் செய்ய வைக்கிறான். நான் அதுதான் சொன்னேன், அவன் ஒரு ராஜாவாக தன்னுடைய நலனுக்காக மாத்திரம் இதை செய்யல, தானும் தேசமும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் செயல்படுத்துகிறான். ஆகமத்தை ஆண்டவருடைய, அதான் அன்னைக்கு ஒரு வசனத்தை நான் போட்டேன். ஓசியா 4:6 என்ன வாசிச்சோம்? அதுல நீ வேதத்தை மறந்தாய், நான் போச்சு. நம்முடைய பிள்ளைகள் மறந்துடுவார். நீ பைபிளை தூக்கலனா, பைபிளை வாசிக்கலனா, பைபிளுக்கு கீழ்ப்படியலனா என்ன நடக்காது? நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதம். நான் சொல்லலைங்க, வேதம் சொல்கிறது. யோசியா அதை யோசித்து இருக்கிறான். அப்படி யோசித்து செய்தாலும் அவனுக்கு நடந்தது இல்லை தெரியுமா? அவன் பையன் சரி, உன் பிள்ளைய மறப்பாய். அப்ப நம்ம சொல்லினா அவன் நல்லா தான் பண்ணான், பிள்ளைய மறந்துடுவான் இல்ல. யார் என்ன செய்தாலும் அவரவர்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரவர்களுக்கு கிடைக்கும். என்னுடைய பலனால இன்னொருத்தருக்கு பலன் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இந்த 3 காரியங்களும் யோசித்து 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 அவன் செய்கிறத பார்க்கணும். வேதத்தை மறந்தால் நம்மை மறந்து விடுவேன். 119 சங்கீதம் விசேஷித்த ஒரு சங்கீதம். சில சங்கீதங்கள்லாம் இருக்கு. 84 வந்து ஆலயத்தை குறித்ததாங்க, 119 சங்கீதம் வேதத்தை குறித்ததாங்க. அது நீ 170 தானே, 170 மேல வரும். 8 அது 8 பேசேஜா வரும். 176 வசனம். அதுல கிட்டத்தட்ட அநேக வசனங்கள் எதை குறித்து இருக்குது? வேதத்தை குறித்து. நீ படிச்சு பாருங்க. சந்தோஷம் இல்லையா? எங்க போறோம்? எங்கெங்கயோ டிவி முன்னாடி வந்துடும், சந்தோஷம் வந்துடணும். பைபிளை தொடங்க. துக்கம் தான் எவ்வளவு துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்லுறார், துக்கம் சந்தோஷமா. நம்ம அதை செய்ய மாட்டோம். கஷ்டம் வந்துச்சே இல்ல, ஆலயத்தை தேட மாட்டோம். நான் அடிக்கடி சொல்லுங்க, யாராவது இங்க வராங்க, இந்த இது இப்ப வராங்க, நிறைய பேர் வருவாங்க. வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி போறீங்க, ஆச்சரியமா இருக்கும். அவங்க இந்து ஜனங்க தான். ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஆலயத்துல ஏதோ இருக்கு, நம்புறாங்க. அவங்க நிறைய பேர் பார்ப்பேன், திறந்து வச்சிருவோம், வருவாங்க, வந்து ஜோம் பண்ணிட்டு
கண்ணீரோடு என்னடோ அவங்களுக்கு கஷ்டங்கள்லாம் சொல்லிட்டு போவாங்க. அது நடக்குதா நடக்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் கண்டிப்பா செய்வாருங்க. ஒரு நம்பிக்கையோடு அவங்க வராங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா செய்வார், செயல்படுத்துவார். ஆனா நம்ம ஆலயத்தையும் நேசிக்கிறது கிடையாது, ஆண்டவருடைய வார்த்தையும் நேசிக்கிறது கிடையாது, இருக்கிற பிரச்சனை நமக்குரிய பிரச்சனையும் எடுக்கிறது கிடையாது, ஒண்ணுமே செய்ய மாட்டோம், அதை பத்தியே யோசிக்க மாட்டோம். யோசனையெல்லாம் எங்கேயோ போகும், எப்படி எப்படியோ விரும்புற இந்த நாளிலே, இந்த 5வது மாதத்துல 2வது பரிசுத்தமான நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறாரு. யோசியாவை போல யோசிங்க, யோசியா ராஜாவை மாதிரி யோசிங்க. நம்முடைய யோசனைகள்லாம் நல்லதா இருக்கணும், அவருக்குரியதாக இருக்கணும், அவர் விரும்புகிறதாக இருக்கணும். 3 காரியங்களை செய்தார். ஆகாதவர்களை களைந்தார், ஆலயத்தை கனம் பண்ணினார், ஆகமத்தை கற்பித்தார். அவனும் செயல்படுத்தினார். மற்றவர்களுக்கு நீங்க செய்யாம மற்றவர்களுக்கு சொல்லாதீங்க. எதுவுமே எந்த ஒரு காரியத்தை நீங்க ஆலயத்தில் சரியா பண்ணிட்டு பிள்ளையை சொல்லணும். நீங்க எதுவும் செய்யாம, நீங்க லேட்டா வந்துட்டு, நீங்க எதுவும் செய்யாம, நீங்க காணிக்க கொடுக்காம பிள்ளைகளை நீங்க போதித்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாது. நாம மாறணும், மற்றவர்களை மாற்றணும். நாம் ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு கடன்படணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும். நாம் வேதத்தை வாசிக்கணும், நாம் வாசித்து பிள்ளைகளை வாசிக்க சொல்லணும். நமக்கு இருக்கிற எல்லா சுத்தங்களையும் நம்ம விட்டு நீக்கி விட்டு, இப்படி இந்த காரியங்களை நீ செய்யாத தைரியமா சொல்லணும். யோசித்து யோசித்து செய்த யோசியா அவருடைய யோசனைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. கர்த்தர் பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்தார், நீ சமாதானத்தோட கல்லறைக்கு போக. நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தை. எப்போ கல்லறைன்னா உடனே இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, 80 வயசா, 90, 100 வயசா இல்ல? பாஸ்டர் ரொம்ப விரும்புறாரு, 120, 130, 140 விரும்புறாரு, சந்தோஷம் தான். ஆனா சமாதானம் வேணும். அந்த சமாதானத்தோடயே நம்ம வாழணும். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா யோசியாவை மாதிரி யோசி. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விரும்புகளுக்கு கிடைக்கும். அந்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்து நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.